இன்னைக்கு நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்னென்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ 30-40 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த பயம் இருக்கும். கண்டிப்பாக நாமளும் 30 தாண்டிட்டோம், நம்மளுக்கும் 40 வயசு, அப்போ நம்மளும் இறந்துருவோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வியில் உங்களுக்கு எழலாம். ஸோ அப்படி எழுந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை தவறாமல் நீங்கள் பார்க்கணும். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வந்து சிகரெட் குடிக்கிறதுனால தான் அல்லது மது அருந்துறதுனால தான் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப வந்து தவறான ஒரு விஷயம். அதுவும் ஒரு காரணங்களாக இருக்கலாம். ஆனால் உங்களோட ஏஜ் 40 தாண்டிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மட்டுமே காரணம் இல்லை. ஸோ இதுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது. அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மன உளைச்சல், புரியுதுங்களா, தூங்காமல் வேலை பார்க்குறது, அதே மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, ஸோ அதே மாதிரி டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அப்போது இந்த காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா உங்களை நீங்கள் பார்த்துக்காததா காரணம். ஸோ தயவு செஞ்சு உங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். எதுக்காக பார்த்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் எதுக்காக ஓடுறீங்க, எதுக்காக மன உளைச்சல் எடுத்துக்கிறீங்க, எதுக்காக கண்ட டைமுக்கு கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றீங்க, இதெல்லாம் என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. எதுக்காக? எல்லாமே அல்டிமேட்டாக என்ன பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான். பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு ஹெல்த்தே இல்லை அப்படின்னா இந்த வெல்த்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் ஓடுறதும் உழைக்கிறதும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு வேண்டி தான். ஸோ சந்தோஷம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பணம் மட்டுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துறாது. பணத்து கூட உங்களோட விலைமதிக்க முடியாமல் ஹெல்த்து இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அப்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஸோ மற்ற எல்லாத்தையுமே வந்து தவிர்த்து நல்லபடியான சந்தோஷமான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். பிகாஸ் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. ஸோ அதையும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களுடைய ஹெல்த்துக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் வெல்த்தை பார்த்துக்கலாம். எல்லாமே வேணும் தான். அதுக்குன்னு வந்து நீங்கள் 24 ஹவர்ஸு உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துட்டு தான் ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ டைம்லி ஃபுட்டு, மாட்ரேட்டான வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் மாட்ரேட்டாக வச்சுக்கணும். டெய்லி நல்ல விதமான எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க. ரெஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து வீக்லி 1 டே சண்டேன்னு கொடுத்துருக்குறாங்க. சண்டே வந்து இட் இஸ் ஃபார் வாட்? நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான்.